ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 4.3ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். அதாவது எக்சர்சைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 6th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சு நிறைய லைன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறான்னு பார்த்துக்கலாம் ஸ்ட்ரீட்டா. செட் ஆஃப் கொலினியர் பாயிண்ட்ஸ் இந்த ஃபிகர் ஆர்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ கொலினியர் பாயிண்ட்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். லீனியர் பாயிண்ட்ஸ்னா இதான் டெஃபினேஷன். நான் ரீகேப் தான் சொல்றேன். ஏற்கனவே பழைய வீடியோஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொலினியர் பாயிண்ட்ஸ்னா இதான். 3 பாயிண்ட்ஸ் லைன் ஆனாலே இந்த கால் கொலினியர் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. சப்போஸ் சி இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே சி இங்க இருக்குன்னா இப்படி இருந்துச்சுன்னா கொலினியர் பாயிண்ட்ஸ் இதை எடுத்துடலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கொலினியர் பாயிண்ட் ஏபிசி ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இஃப் 3 பாயிண்ட்ஸ் லைன் ஆனாலே இந்த கால்ட் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ பேசிக் டெஃபினேஷன் தான். ஸோ இப்போ இங்க வந்துடலாம். அதே மாதிரி இருக்கான்னு பாருங்க. எந்த எந்த ஓரியன்டேஷன் வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் லைன் வந்து நீங்க லெட்ஸ் இப்படி இருந்துச்சுனாலும் சரி, இப்படி இருந்துச்சுனாலும் சரி, இப்படி இருந்துச்சுனாலும் சரி, எந்த ஓரியன்டேஷன்ல இருந்தாலும் 3 பாயிண்ட் அந்த லைன்ல இருந்துச்சுன்னா அது பேர் அந்த 3 பாயிண்ட்டுமே கொலினியர் பாயிண்ட்ஸ்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் அழிச்சிட்டேன் அவ்வளோ. ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா செட் ஆஃப் கொலினியர் பாயிண்ட்ஸ் இந்த ஃபிகர் ஆர் என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ ஏபிசி வருமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ திக்னஸ் கொஞ்சம் கண்டுபிடிக்கும். இப்போ என்ன பாயிண்ட் கேட்கறேன்னா சாரி ஏபிசி கொலினியர் பாயிண்ட்ஸ் கேட்கறான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏபிசி. இப்போ கிளியரா பாத்தீங்கன்னா தே டு நாட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன். ஏவும் பியும் ஒரே லைன்ல இருக்கு, பட் சி வேற எங்கேயோ இருக்கு. ஸோ இதுக்கு தப்பான ஆப்ஷன். ஏஎஃப்சி கரெக்டான்னு கேட்கறான். ஏஎஃப்சி பாத்தீங்கன்னா இது மூணுமே ஒரே லைன்ல இருக்கு, ஏசின்ற லைன்ல இருக்கு. இப்போ இந்த லைன் நான் வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஏஎஃப்சி ஒரு ஆரோ போட்டுக்கிறேன். இந்த லைன்ல இருக்கு, ஏசின்ற இந்த லைன்ல இருக்கு. ஏஎஃப்சி 3 பாயிண்ட்மே ஏசின்ற லைன்ல இருக்கு. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுல. பட் மற்ற 2 ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிடலாம் எதுக்கும் சேஃபர் சைட்ல இருக்கிறதுக்காக. ஸோ பிசிடி பிசிடி இந்த 3 பாயிண்ட் கேட்கலாம். ஸோ பி இன்னொரு சி டி. ஸோ இந்த 3 பாயிண்ட் ஒரே லைன்ல இருக்கா? இல்ல. பிஎஸ்சி ஒரே லைன்ல இருக்கு, பட் டி வேற லைன்ல இருக்கு. ஸோ இதுவும் தப்பு. ஏசிடி ஏசிடி. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ கிளியர்லி தே டு நாட் லைன் இன் த சேம் லைன். ஸோ இதுவும் கன்கரண்ட் இல்ல, கொலினியர் இல்ல. ஸோ ஏஎஃப்சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஏஎஃப்சி ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ் சின்ஸ் தே லை இன் த சேம் லைன். ஏ லைன் சேம் லைன். இந்த லைனை தான் நான் ஆரோ போட்டு மார்க் பண்ணிருக்கேன். ஏசின்ற லைன்ல ஏ லைன் சேம் லைன். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 6th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 7th கொஸ்டின் போனா செட் ஆஃப் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் இந்த ஃபிகர் ஆர் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அழிச்சாச்சு இதெல்லாம். ஸோ மறுபடியும் ஏன்னா இதே ஃபிகரை தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ செட் ஆஃப் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் இந்த ஃபிகர் ஆர் என்னன்னு கேட்கிறேன். ஏஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏஎஃப்சி. ஓகே, இந்த 3 பாயிண்ட் கேட்கலாம். ஏஎஃப்சி இது கொலினியர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இது தப்பு. ஏன்னா செட் ஆஃப் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கான். நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் முக்கியமான வார்த்தை தான். கொலினியர் பாயிண்ட்ஸ் கிடையாது, நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ ஏஎஃப்சி கிடையாது, பிஎஃப்டி வருதான்னு இருக்கும். ஸோ பிஎஃப்டி இந்த 3 பாயிண்ட்டுமே வராது. பிகாஸ் ஏ லைன் பிடி. ஸோ இந்த லைனும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்கான். இந்த லைனும் பேசிக்கா இது மூணுமே லைன்ல இருக்குன்னு சொல்றாங்க. பிடின்ற என்கிற லைன்ல பிஎஃப்சின்னு 3 பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ அலைன் பிஎஃப்சி 3 பாயிண்ட்ஸ் பிஎஃப்சி லை ஆன் லைன் பிடி. அவ்வளவுதான். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு தான். செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இஎஃப்ஜி இதுவும் தப்பு. ஏன்னா லைன் இஜில பாத்தீங்கன்னா இஎஃப்ஜி மூணுமே இருக்கு. லைன் இஜில பாத்தீங்கன்னா மறுபடியும் யாரோ வச்சு சொல்றேன். இந்த லைன்ல மூணுமே இருக்கு. ஸோ இதுவும் தப்பு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் தப்பு. ஏன்னா இதுவும் லைன்ல இருக்கு. ஸோ இதுவும் கொலினியர் தான். இஎஃப்ஜியும் கொலினியர். ஏடிசி ஏடிசி இது மூணு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ஏவும் சியும் ஒரே லைன்ல இருக்கு, பட் டி டிவியேட் ஆகுது. ஸோ டி இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஏடிசி ஆர் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். நான் கொலினியர் சின்ஸ் தே டு நாட் லைன் இன் த சேம் லைன். ஏசி லைன் இன் த சேம் லைன், பட் டி டிவியேட்ஸ். அவ்வளவுதான். ஸோ இப்போ மறுபடியும் இதெல்லாம் அழிச்சிடறேன். தேவையில்லாதான் நீங்க காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அழிச்சிட்டேன் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் அழிச்சிடறேன். ஸோ ஏன்னா மறுபடியும் இந்த ஃபிகர் யூஸ் பண்ணுறேன், டயக்ராம் யூஸ் பண்றதுக்கு. பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி இந்த ஃபிகர் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுவும் அழிச்சிடறேன். இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கும்ன்றது. ஓகே, பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சினா என்ன? ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சினா இதான். 3 லைன் இருக்கு, அதுக்கு காமன் இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு இருக்கும். காமன் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 3 ஆர் மோர் லைன்ஸ் ஆர் லைன் செக்மெண்ட்ஸ் எப்படி வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். ஸோ அதை நான் எழுதிடுறேன் மறுபடியும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சினா என்ன அர்த்தம்னா காமன் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 3 ஆர் மோர் லைன்ஸ். 3 ஆர் மோர் லைன்ஸ்
common meeting point of three or more lines. Common meeting point of three or more lines. Meeting point of மினிமம் த்ரீ லைன்ஸ் தான் இருக்கணும். த்ரீ ஆருக்கு பதில் ஆஃப்னு போட்டேன். ஆர் மோர் லைன்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எது கன்கரண்ட் பாயிண்ட்னு வரும். இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபிகருக்கு எது வரும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிளாக் பென் எடுத்துக்கிட்டேன். ஸோ இ வருமா? இ பார்க்கலாம். இ பார்த்தீங்கன்னா வராது. இல்ல பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி பார்த்தீங்கன்னா லைக் ஏபிக்கும் இஜிக்கும் தான் இது வரும். லைன் ஏபி லைன் இஜி இது ரெண்டுத்துக்கும் தான் காமன் மீட்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். மற்ற எதுக்கும் வராது. ஸோ இ தப்பு. எஃப் வருமா? எஃப் வரும். ஏன்னா எஃப் வந்து எல்லா சென்டர்ல இருக்கு. ஸோ பேசிக்கா இதுக்கு என்னென்ன லைன்லாம் கட் பண்ணுதுன்னு பார்க்கலாமே. எஃப் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் மீட்டிங் பாயிண்ட் இருக்கு. இந்த லைனையும் கிராஸ் பண்ணுது. இந்த லைனையும் கிராஸ் பண்ணுது. ஸோ 3 லைன் வந்துருச்சு கரெக்டா. ஸோ எஃப் தான் கரெக்டான ஆன்சர்னு நினைக்கிறேன். ஸோ எஃப் இஸ் த கன்கரண்ட் பாயிண்ட். எஃப் இஸ் த ரைட் ஆன்சர். பட் மற்ற ரெண்டு ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம் எதுக்கும். ஸோ ஜி கேட்டிருக்கான் அடுத்தது. ஸோ ஜீனா இந்த பாயிண்ட் தான். ஸோ ஜீனா இந்த பாயிண்ட் அகைன் இதுவும் அழிச்சிடறேன். இதை தேவையில்லாத இதுவும் இ மாதிரி தான். கிட்டத்தட்ட இ மாதிரி தான். வெறும் இஜியும் சிடியும் தான் இதுக்கு வரும். இது அழிச்சிடறேன். ஸோ ஜி இஸ் த காமன் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஒன்லி 2 லைன்ஸ். தட் இஸ் இஜி அண்ட் சிடி. ஸோ தேவையில்லாத அழிச்சிடறேன் இங்க இந்த லைனை பாயிண்ட்டை மறைக்கிறதுனால. ஸோ ஜியும் வராது. ஸோ ஜியும் தப்பு தான். ஸோ ஜியும் தப்பு. ஹெச் என்னது? ஹெச் பார்த்தீங்கன்னா வெறும் ஏடி தான். ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஹெச் கிடையாது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் எஃப் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் எஃப். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.3 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸைஸ் 4.4 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.